வணக்கம். கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதி 3. அணிவகுத்து படைகள் தம் பணியை செய்ய தொடங்கின. பார்வேந்தர் இருவரும் களத்தில் நேருக்கு நேர் சந்தித்தனர். வெட்டி மடியும் போரிலும் ஒரு வியப்பினை காண முடிந்தது. ராமன் அம்பு ராவணன் மணிமுடியை தட்டி பறித்து தூர எறிந்தது. அது கடலுள் சென்று விழுந்தது. தொடை நடுங்கிய பகை படை வீரர் இடம் தெரியாமல் மறைந்தனர், சிதறி ஓடினர். பக்க துணையின்றி ராம காலை முன் தனித்து போராடி களைத்து ராவணன் தான் வாளும் இழந்தான். வாழ்நாள் இழக்கும் நிலையையும் அடைந்தான். படைக்கருவிகள் பட்டொழிந்தன. சூறை காற்று முன் அகப்பட்ட மெல்லிய மலர் போல ராவணன் படைகள் கெட்டொழிந்தன. நிராயுத பாணியை தொட ராமன் அம்புகள் கூசின. ஓய்வெடுத்துக் கொண்டு விரும்பும் போது ஆயுதம் தாங்கி வர இன்று போய் போருக்கு நாளை வா என்று கூறினான். மரத்திலும் அறம் காட்டிய ராமன். அவனுக்கு வாய்ப்பு அளித்து ராமன் வாய்ச்சொல் பேசவில்லை, அவன் வீரம் பேசியது. ராமன் அரக்க நல்லன், ஒரு மானுடன் எப்படி இருப்பான் என்பதை அறிய ராவணனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ராமனை எள்ளி நகையாடியவன் இன்று அவன் வீரத்தையும் பெருமையையும் உணரத் தொடங்கினான். தோல்வியையே காணாத அவன் மண்ணை கவ்வியது அவனுக்கு அதிர்ச்சியை தந்திருக்க வேண்டும். உலகம் சிரிக்கும், உண்மைதான். அதையும் அவன் பொருட்படுத்தவில்லை. தான் அடைய விரும்பிய சாணகி நகுவாளே என்ற எண்ணம்தான் அவனை தலைகுனிய செய்தது. சோர்ந்தவன் தான். அவன் பாட்டன் மாளியவான் அருகில் வந்தான். அவனுக்கு ஆறுதல் கூறினான். அவனிடம் ராவணன் தன் குலத்துக்கும் தனக்கும் வந்த பழியும் இழிவும் பற்றி மனமழிந்து கூறினான். களத்தில் சந்தித்த ராமன் வீரத்தை ஒரு புராணமாய் பாடினான். சீதை ராமனது பெயராற்றலை நேரில் காணும் வாய்ப்பை சரியாக பெறவில்லை. அவள் மட்டும் இதை பார்த்திருந்தால் காமனையும் என்னையும் நாயினும் இழிந்தவராகத்தான் கருதுவாள். ராமன் தான். அவனுக்கு நிகர் யாரையும் கூற முடியாது. நாசம் வந்துற்ற போது நல்லதோர் பகையை பெற்றேன் என்றான். குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்பட்டது அவனுக்கு ஒரு பெருமை. பாட்டன் எரிகிற கொள்ளியை ஏறவிடும் வகையில் அறிவுரை கூறினான். பகைக்கு தூபம் போட்டான் என்று கூற முடியும். சீதையை விட்டுவிடலாம், அப்பொழுதும் இழந்த புகழ் திரும்ப போவதில்லை. வெற்றி தோல்வி மாறி மாறி வரும். தப்பி தவறி ராமன் வெற்றி பெற்றால் சீதை உன் கையை விட்டு போய்விடுவாள். சீதையையும் விடாதே, போரையும் நிறுத்தாதே. மேலும் சீதையை அனுப்பிவிட்டால் அவளை விட்டுவிட்டு உன்னால் உயிர் வாழ முடியாது. அதனால் சமாதானம் உனக்கு எந்த நன்மையும் தரப்போவது இல்லை. போரில் உயிர் விட்டாலும் உயர் புகழ் வந்து சேரும். உன் வலிமை உனக்கே தெரியாமல் இருக்கிறாய் என்றான். அடுத்து மகோதரன் என்ற படைத்தலைவன் அவனுக்கு செயல்படும் வகை குறித்து கூறினான். ஊனை தின்று உடம்பை பருக்க வைத்திருக்கிறான் நம் கும்பகர்ணன். அவன் ஒருவன் போதுமே அத்தனை பேரையும் வானுக்கு அனுப்ப. மலை போன்ற அவன் உடலை கண்டு பகைவர் நிலை குலைந்து ஓடிவிடுவர் என்றான். அலை போல் வந்த புதிய கருத்தை ராவணன் மலை போல் இறுக பற்றி கொண்டான். கிங்கரர் நால்வரை கூவி கும்பகர்ணனை அழைத்து வருமாறு ஏவினான். அவர்களும் மல்லர்களும் இரும்பு தடிகளால் அவனை இடித்து எழுப்பினர். உறக்கம் நீங்கிய நிலையில் செருக்கு மொழி பேசும் ராவணன் முன் கும்பகர்ணன் வந்து நின்றான். நின்ற குன்று நடந்து வரும் மலையை தழுவுவது போல இருவரும் தழுவிக்கொண்டனர். அன்பின் பிணைப்பு அவர்களை அணைத்தது. சொற்கள் வேறு இடைபுகாமல் கட்டளை மட்டும் கால் கொண்டது. வானர சேனையும் மானிடர் இருவரும் நகரை சுற்றினார் என்றான் ராவணன். ஏன் என்று அவன் கேள்வி எழுப்பவில்லை. குற்றமும் உற்றனர் என்று முடித்தான். நான் என்ன செய்ய வேண்டும் என்ற வினாவை அவன் எழுப்பவில்லை. ராவணனும் காத்திருக்கவில்லை. அவர் இன்னுயிரை அழித்து அவர்களை போனகம் செய் என்றான். தூக்கத்தின் இனிமையை அப்பொழுதுதான் பன்மடங்காக உணர்ந்தான். பார்க்கத்தகாதவற்றை பார்க்க தேவையில்லை, கேட்கத்தகாதவற்றை கேட்க தேவையில்லை. சீதை சிறைப்பட்டாள், அவள் இன்னும் விடுதலை பெறவில்லையோ என்றான். மூண்டதோ பெரும் போர் என்று அதிர்ச்சியோடு கூறினான். சீதையை இன்னும் விடுதலை செய்யவில்லை என்பது அவனுக்கு வருத்தத்தை தந்தது. விளைவு புகழுக்கு இகழ்வு, நாட்டுக்கு அழிவு என்ற முடிவுக்கு வந்தான். ரத்தின சுருக்கமாய் தன் உணர்வையும் சிந்தனையையும் வெளிப்படுத்தினான். சீதையை திட்டியின் விடம் அன்ன கற்பின் செல்வியை இன்னுமா விடவில்லை? இது விதியின் செயல் ஐயா. இந்த உலகத்தை அடியோடு பெயர்க்கலாம், அதற்கு ஒரு எல்லையையும் அமைக்கலாம். சீதையை புள்ளலாம் என்பதும் ராமனை வெல்லலாம் என்பதும் நடவாத செயல்கள்.
என்று கூறினான். உன் மையலுக்கு காரணமான தையலை விட்டுவிடு. ராமன் சரணம் தாழ்ந்து மன்னிப்பு பெறுக. நின் தம்பியோடு அளவலாவுதல் பிழைக்கும் வழி. அவள் உன் உயிரோடு ஒன்றிவிட்டிருக்கலாம். கற்பு அறம் இவை அற்பம் என்று கருதுகிறாயா? அது உன் விருப்பம். எதிலும் ஒரு செயல்திறன் வேண்டும். அணி அணியாய் படைகளை அனுப்பி அவை அழிவை கண்டு அழுவது ஏன்? அது போர்த்திறனும் அன்று. நம் வலிமையை எல்லாம் ஒருங்கு திரட்டி போர் செய்வதை தழைக்கும் வழி. இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கொள் என்றான். அறம் ஆற்றல் உடையது. தனி ஒருவனால் உலக நெறியை மாற்ற முடியாது. உனக்காக நீதிகளை திருத்தம் செய்ய முடியாது. நீதான் திருந்தி வாழ வேண்டும் என்றான். நீ அறிவுடைய அமைச்சன் என்பதால் உன்னை அழைக்கவில்லை. நன்றியுடைய வீரன் என்பதால் அழைத்தேன். ஆனால் நீ போருக்கு போக புலம்புகிறாய். நீ மட்டும் உறங்கவில்லை, உன் வீரமும் உறங்கிவிட்டது போலும் என்று கூறினான் ராவணன். இனி நீ போருக்கு போக வேண்டா. பொறுமையை கடைபிடி. குடி, ஊன், உறக்கம் இவற்றுக்குத்தான் நீ தகுதி. போர் உனக்கு மிகுதி என்றான். மானிடர் இருவரை வணங்கு. கூனுடை குரங்கை கும்பிட்டு வாழ்க. வீடனன் வழிகாட்டுவான். சோற்று பிண்டங்கள் நீங்கள் என்றான். தருக என் தேர், எழுக என் படைகள், நிகழ்க போர். கூற்றமும் வானும் மண்ணும் அந்த சிறுவருக்கு துணையாக நிற்கட்டும் என்று தொடர்ந்தான். அச்சம் தவிர், ஆண்மை இகழேல், இவை அமுத வாக்குகள். சென்று வருகிறேன் என்றான் ராவணன். அண்ணா, மண்ணாக போகும் இந்த வாழ்க்கை எனக்கு பெரிதில்லை என்று கூறி சூலத்தை கையில் ஏந்தினான். என்னை பொறுப்பாய் என்று வேண்டினான். வென்று இங்கே வருவேன் என்று சொல்வதற்கில்லை. விதி என் பிடர் பிடித்து உந்துகிறது. நான் இறப்பது உறுதி. அதுதான் என் இறுதி. அப்படி இறந்தால் நீ சிறந்து கடமை ஒன்று ஆற்ற வேண்டும். சீதையை விட்டுவிடு. என் இறப்பு உனக்கு ஒரு அபாய அறிவிப்பு. என்னை அழிப்பவர் உன்னை ஒழிப்பது உறுதி. நான் இறக்கும் இழப்புக்கு அளவில்லை. அதற்காக கவலைப்படவும் இல்லை. உயிரையும் இழக்க துணிந்தேன். ஆனால் ஒன்றே ஒன்று, உன் முகத்தை நான் மறுபடியும் காணும் பேறு எனக்கு வாய்க்காது. அற்றதால் முகத்தினில் விழித்தல் என்று கூறி கும்பகர்ணன் விடைபெற்று சென்றான். போர்க்களம் நோக்கி சென்ற அவனோடு பெரும் படை ஒன்றும் துணையாய் சென்றது. உருவத்தால் பெரிய கும்பகர்ணன் வடிவம் ராமனுக்கு பெரு வியப்பை தந்தது. உடல் வளர்ப்பு போட்டியில் யாரும் இவனை வெல்ல முடியாது என்று முடிவு செய்தான். மலையா மாமிச பிண்டமா என்று கேட்டான். எனக்கு முன்னவன், ராவணனுக்கு பின்னவன். அறச்சிந்தையன், அறிவு செல்வன், கடமை வீரன். களம் நோக்கி இங்கு இவன் வந்தது உள்வந்து மேற்கொண்ட செயல் அன்று, கடமை. அதன் உடைமையாக்கிவிட்டான். பலிபீடம் தேடி வந்த வழியோன் என்றான் வீடனன். அமைச்சனாய் இருந்து அறிவுரை கூறும் சுக்ரீவன் அவனை நல்லவன் என்கிறாய். வல்லமை அவனை போருக்கு இழுத்து வந்திருக்கிறது. தடுத்து நிறுத்து. முடிந்தால் நம்மோடு அவனை சேர்த்து கொள்ளலாம் என்றான். வீடனன் இவனை நேசிக்கிறான், பாசம் காட்டுகிறான். இவனை வாழவிட்டால் வீடனனும் மகிழ்வான் என்று தொடர்ந்தான். சென்று இவனை அழைத்து வர தானே செல்கை நன்று என்று வீடனன் விளம்பினான். கடற்பெரும் வானர சேனையை கடந்து தன் அரக்கர் பெரும்படையை வீடனன் சார்ந்தான். உடல் பெரும் தோற்றமுடைய கும்பகர்ணன் கால்களில் விழுந்து வணங்கினான். அவனை எழுப்பி உச்சி மோந்து உயிர் மூழ்க அணைத்து கொண்டு, நீ ஒருவனாவது உயிர் தப்பி பிழைத்தாய் என்று மகிழ்வு கொண்டிருந்தேன். நீ அபயம் பெற்றாய், அபாயம் நீங்கினாய். உபயலோகத்தில் உள்ள சிறப்புகளையெல்லாம் பெற்றாய். நீ கவிஞன், கற்பனை மிக்கவன், நிலைத்த வாழ்வினன், யான் அற்ப ஆயுளுடையவன். அமுதம் உண்ண சென்ற நீ மீண்டும் கைப்பினை நாடியது ஏன்? நஞ்சினை நயந்து வந்தது ஏன்? வாழ பிறந்த நீ ஏன் சாக இங்கு வந்தாய்? அரக்கர் குலம் அழிந்தாலும் நம் பெயர் சொல்ல நீ ஒருவன் இருக்கின்றாய் என்று மகிழ்ந்திருந்தேன். உயிர் உனக்கு நெருந்தேன். ராமனை தவிர இப்பிறப்பில் வேறு மருந்தேன். இதனை அறிந்தும் நீ இங்கு வந்தது ஏன் என்று கேட்டான். நீ உயிர் தப்பி பிழைக்கவில்லை என்றால் இப்போரில் இறக்கும் அரக்கருக்கு எள்ளும் நீரும் தந்து ஈமக்கடன் செய்யும் வாரிசினர் யார் இருக்கின்றனர்? நீ இங்கு வருவது இன்றன்று. எலி பிறப்பினராகிய அரக்கர் எல்லோரும் மேலுலகம் அடைந்த பிறகே ஆட்சிக்கு ஆள் தேவைப்படும். உன் மீட்சியை வைத்துக்கொள் என்றான் கும்பகர்ணன். சொல்ல எந்த செய்தி உள்ளது என்றான் கும்பகர்ணன். வெல்ல வந்த போரில் சொல்ல வேண்டுவது யாது? இகபர சுகங்கள் இரண்டும் உனக்கு காத்து இருக்கின்றன. எனக்கு ராமன் தந்த ஆட்சியை உன் மலரடிகளில் வைத்து நான் நீ ஏவிய பணி செய்ய காத்து கிடக்கின்றேன்.
எனக்கு தந்த ஆட்சி செல்வத்தை உனக்கு தந்து விட்டேன். இது இகத்தில் கிடைக்கும் சுகம், பரத்தில் அடையும் பதமும் உள்ளது. உருளொரு சகட வாழ்க்கை இதனை ஒழித்து ராமன் வீடு பேர் அருள்வான். இதைவிட வேறு பேர்கள் என்ன கூற முடியும்? வா, வந்து ராமனுடன் சேர்ந்து விடு என்றான். அதற்கு எனக்கு கடமைகள் சில இருக்கின்றன. உண்ட வீட்டிற்கு இரண்டகம் செய்ய எனக்கு தெரியாது. செஞ்சோற்று கடன் செய்து முடிப்பதில் நான் நாட்டமுடையவன். தேவரும் பிறரும் போற்ற ஒருவனாய் உலகினை ஆண்ட நம் மன்னன் ராவணன் சுற்றமும் படைகளும் தனக்காக உயிர் விட்டு தன்னுடன் விழுந்து கிடக்க தம்பியருள் ஒருவரும் இன்றி மடிந்து கிடக்கலாமோ? உலகம் என் சொல்லும். வாழ்வினில் பங்கு கொண்டேன், சாவில் பங்கு கொள்ளாது அங்கு வந்தாள் அது மானம் கெட்ட வாழ்வு. அதை நிதானமாய் நினைத்துப்பார். ராவணன் தவறு செய்கிறான், சொல்லி பார்த்தோம், பயனில்லை. அவன் தலைமையை ஏற்ற நாம் முன் அவனுக்கு மடிவதே அறம். பகைவரோடு கூடி அவனை எதிர்த்து போரிடுவது அன்று என்றான். இதற்கு மேலும் அவனை வற்புறுத்தி பயனில்லை என்பதை வீடணன் அறிந்தான். இறுதியில் கும்பகர்ணன் நடப்பது நடந்துதான் தீரும், விதியை கடப்பது அரிது என்று ஒரு தத்துவ கோட்பாட்டினை உரைத்தான். உடன்பிறப்பு என்னும் பாசத்துக்கு ஒரு முழுக்கு போட்டுவிட்டு ராமனை அடைந்தான் வீடணன். என்ன ஆயிற்று என்று கேட்ட வினாவுக்கு வீடணன், உய்திறன் உடையாருக்கு அன்றோ அறவழி ஒழுகும் உள்ளம், அவன் குட்டையில் ஊறிய மட்டை என்று அவனை பற்றி விமர்சித்து முடித்தான் வீடணன். படுகளத்தில் ஒப்பாரி ஏது? சேனைகள் மோதின. அங்கதன், அனுமன், இலக்குவன் என பலரும் கும்பகர்ணனோடு சொற்போரும் மற்போரும் விற்போரும் செய்தனர். சுக்ரீவனுக்கும் கும்பகர்ணனுக்கும் கடும் போர் நடந்தது. கும்பகர்ணன் சுக்ரீவனை வான்வழியே தூக்கிச் செல்ல முனைந்தான். அவனை தடுக்க ராமன் அம்புகள் விட்டு சரகூடம் அமைத்தான். ராமன் விட்ட அம்பு கும்பகர்ணன் நெற்றியில் பாய்ந்தது. குருதி கொட்டியது. அவன் கைப்பிடி தளர்ந்தது. குருதி சுக்ரீவன் முகத்தில் பட்டதால் அவன் மயக்கம் தீர்ந்து கும்பகர்ணனின் மூக்கையும் செவியையும் கடித்து எடுத்து கொண்டு வந்து விட்டான். தொடர்ந்து நடந்த போரில் ராமன் விட்ட அம்புகளால் கும்பகர்ணன் கைகளும் கால்களும் இழந்து அரை மனிதன் ஆனான். ராமன் அம்புப்பட்ட வேதனையால் அவனோடு எந்த வம்பும் யாரும் வைத்துக் கொள்ள முடியாது என்ற முடிவுக்கு வந்தான் கும்பகர்ணன். ராமன் வில்தொழிலுக்கு 1000 ராவணர் வந்து எதிர்த்தாலும் சமமாகார். இனி ராவணன் உயிர் பிழைக்க மாட்டான் என்ற முடிவுக்கு வந்தான். காலனும் அஞ்சும் கும்பகர்ணனுக்கு முடிவு காலம் நெருங்கியது. உயிர் விடும் முன் தம்பிக்கு அருள் செய்யுமாறு ராவனை வேண்டி நின்றான். நீதியால் வந்த நெறி அல்லால் சாதியால் வந்த நெறி அவன் அறியான். என் தம்பி, அவன் உன்னை அடைக்கலமாய் அடைந்திருக்கிறான். படைக்கலமுடைய ராவணன் கையில் இவன் அகப்பட்டால் உயிர் வேறு உடல் வேறு என்று ஆக்கி விடுவான். அவனை காப்பது உன் கடமை. இந்த வரத்தை யான் வேண்டுகிறேன். மூக்கிலா முகம் என்று என்னை நோக்கி முனிவர்களும் தேவர்களும் இகழ்வர். அதனால் என் தலையை உன் அம்பால் அறுத்து கடலில் போக்குவாய் என்று கேட்டுக்கொண்டான். ராமன் அம்பு தொடுத்தான். அவன் தலை மட்டும் தனியே அருந்து அலை நிரம்பிய கடலுள் ஆழ்ந்து மறைந்தது. அதுவே அவனுக்கு செய்த ஈமக்கடனும் ஆனது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.